வணக்கம். இந்த வாரம் யார் அபாரம் யாருக்கு சேதாரம்? சோனம் வாங்சுக் அவருடைய 26 நாள் உண்ணாவிரத போராட்டம், நீட் முறைகளுக்கு எதிரான அந்த போராட்டம், அதன் தொடர்ச்சியாக மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது, அதுதான் இந்த வாரம் நடந்ததுலேயே சிறப்பான நிகழ்வு. அவங்களுடைய 3 அம்ச கோரிக்கைகள் இருந்தது, 3யுமே பிஜேபி அரசு ஏற்றுக்கொண்டது. ஸோ பிஜேபி அரசு நமக்கு தெரியும், கடந்த 12 வருடங்களில் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக. பெரிய அளவில் அவங்க இறங்கி வந்ததே கிடையாது. 2020-21 நடந்த ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்ட் மட்டும் தான் அதுக்கு விதிவிலக்கு. இந்த டைம் பிஜேபி கவர்மெண்ட்டை இறங்கி வர வச்சது சோனம் வாங்சுக் அவர்களின் அந்த உண்ணாவிரத போராட்டம் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மற்றும் இதை தொடர்ந்து சோனம் வாங்சுக் இது வந்து மக்கள் சக்திக்கும் ஜனநாயகத்துக்கும் கிடைச்ச பெரிய வெற்றி. ஆனால் இது முதல் படி தான். எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ், கல்வித்துறை சீர்திருத்தம் மற்றும் கவர்னன்ஸ் ரீஃபார்ம்ஸ் தான் நம்மளுடைய ஆக்சுவல் குறிக்கோள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறது இன்னும் சிறப்பு. 2வது அபாரமான நிகழ்வு மோடி அவர்களின் செயல்பாடு. இந்த சோனம் வாங்சுக் அவர்களின் உண்ணாவிரதம், அதற்கு மோடியோட ரியாக்ஷன், அதுதான் அபாரமானது ஒன்று. ஆக்சுவலாக என்னடா அது, அதுவும் அபாரம்ன்ற இதுவும் அபாரம்ன்ற அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஒரு ஃபஸ்ட்டு 20 நாள் இந்த போராட்டத்தை பெருசாக கண்டுக்கல பிஜேபி. யாரும் பிஜேபி சார்பில் அந்த போராட்டக்காரர்கள்ட்ட போய் பேசணுன்ற முயற்சியை கூட எடுத்துக்கல. ஆனால் இது ஒரு பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்ச கணத்தில் மோடி சில விஷயங்களை செஞ்சார். ஒன்று வந்து அந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அந்த மாணவர்கள் போராட்டம் நேற்றோட முடிவுக்கு வந்துருச்சு. இதே டைமில் அவர் ஒரு செல்ஃபி வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த செல்ஃபி வீடியோவில் எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய வலி ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதையும், தன்னால் அந்த வலியை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதையும், இதை தள்ளி போடாமல் இமீடியட்டாக வச்ச அந்த தேர்வை ரத்து செஞ்சு இமீடியட்டாக தேர்வு வச்சது காரணம் மாணவர்களின் ஒரு கல்வியாண்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றது தான். இந்த மாதிரி பிற்காலத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் நடக்காமல் இருக்கிறதுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும், அதுவும் இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டு வரப்படும்ன்ற மாதிரியான ஒரு காணொலி செல்ஃபி வீடியோவை இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 30 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. உலக அளவில் இன்ஸ்டாகிராமில் ஒரே நாளில் 30 கோடிக்கு மேலே பார்த்தது இதுதான் முதல் முறை. அது மட்டும் கிடையாது, பல லட்சம் லைக்ஸு, 10 லட்சம் புது ஃபாலோவர்ஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் மோடிக்கு ஆட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு 10 கோடிக்கு மேலே இருக்காங்க போல தெரியுது. இப்போது இந்த வீடியோக்கு அப்புறம் 10 லட்சம் பேர் புது ஃபாலோவர்ஸாக ஆட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு அரசியல் பின்னடைவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த தனக்கு சாதகமாக பாசிட்டிவாக அந்த வீடியோ மூலம் மாற்றிக்கிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இமீடியட்டாக அடுத்த நாளே மக்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து இன்னொரு பதிவையும் போட்டார். இதே காலகட்டத்தில் சிஜேபியோட 3 கோரிக்கைகள் இருந்தது இல்லையா, அந்த 3ஐயும் ஏற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. மற்ற 2 கோரிக்கைகள், அந்த இழப்பீடு, மாணவர்கள் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இழப்பீடு, அப்புறம் சிஜேபி மேலே எந்த சிஜேபி ஆதரவுகள் மேலே கேஸை விலக்கிக் கொள்வது, எல்லாத்துக்குமே செவி சாய்த்து ஓகே சொல்லி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ போராட்டம் முடிஞ்சிருச்சு. அதே டைமில் மோடி அவர்களின் அந்த பெரிய பின்னடைவாக இருக்க வேண்டிய ஒன்றை தவிர்த்து ஓரளவு சரி செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த பெரிய பின்னடைவாக போயிருக்க வேண்டிய விஷயத்த கடைசி கட்டத்தில் சிறப்பாக கையாண்டது ஒரு அபாரமான நிகழ்வு தான். இன்னொரு சிறப்பான நிகழ்வு, நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இது வந்து கடந்த கால திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இப்போ அதுக்கு வந்து காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. ஏன்னா அந்த காமராஜரோட ஆட்சி காலம் வந்து தமிழகத்தின் பொற்காலம்னே சொல்லலாம். 9 ஆண்டு காலம். அந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 18,000 பள்ளிகள் இயக்கத்தில் இருந்தது. 12,000 புது பள்ளிகள் அந்த பீரியடில் திறக்கப்பட்டது. ஏற்கனவே மூடப்பட்டிருந்த ஒரு 6,000 பள்ளிகளையும் சேர்த்து 18,000 பள்ளிகள் இயக்கத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் குறைவாக இருந்த நம்ம படித்தவர்களின் எண்ணிக்கை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களின் எண்ணிக்கை 18 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது வந்து அப்படியே டபுள் ஆகி 40 லட்சம் பக்கத்தில் போச்சு. நிறைய நிறுவனங்கள், டேம்ஸ் எல்லாம் அந்த பீரியடில் தான் புழக்கத்துக்கு வந்தது. ஸோ இந்த பெயர் இதோடு நின்றுடக்கூடாது. இன்னும் இதற்கு மேல் வரக்கூடிய அரசு திட்டங்களாகட்டும், நிறுவனங்களாகட்டும்,
இல்லை இடங்களுக்கு பெயர் வைப்பதாகட்டும், அது வந்து காமராஜர் மற்றும் அவரை மாற்றி தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் தொண்டாற்றிய ஆளுமைகளோட பெயரை வைக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பெயர்கள் எல்லாமே லாஸ்ட் ஒரு 40-50 வருஷம் அரசியல் வரலாற்றுக்குள்ளேயே சுருங்கி போயிடுது. அண்ணா ஸ்கொயர், அண்ணா சாலை, அண்ணா சென்டினரி லைப்ரரி, அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க், டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், கலைஞர் கருணாநிதி நகர், இது எல்லாமே ஒரு 4-5 டிகேட்ஸ், அதாவது ஒரு 40-50 வருட கால அரசியல் வரலாற்றை மட்டும்தான் பேசுது. அதுக்கு முன்னால் நம்ம 5000 வருடங்களுக்கு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 5000 வருடத்துக்கு மேற்பட்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரம் இன்னமா. இப்போ ராஜேந்திர சோழன் ஒரு நிலப்பரப்பு கைப்பற்றியதன்படி பார்த்தா இந்த உலகின் தலை சிறந்த 10 பேரரசர்கள் ராஜேந்திர சோழன் தான் வருவார். ஸோ அவரை மாதிரி தமிழ்நாட்டு பேரரசர்களின் வரலாற்றை நம்ம ஜென்சி கிட்ஸ் இல்லை ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் இதுக்கு மேலே வரப்போகிற தலைமுறைக்கு எளிய முறையில் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? இந்த மாதிரி பேர் வைப்பது ஒரு எளிய முறையாக இருக்கும் இல்லையா, எளிய வழிவகையை நமக்கு கொடுக்கும் இல்லையா. அதனால் இதுக்கு மேலே வரப்போகிற பேர்கள் நம்ம கடந்த கால சீஃப் மினிஸ்டர்ஸை தாண்டி நம்ம பாரம்பரியத்தை பேசக்கூடியதாக இருக்கணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள். இந்த வாரம் சேதாரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏற்கனவே 6 எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னொரு 4-5 எம்எல்ஏஸ் கூட ரிசைன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த வார துவக்கத்தில் சிவி சண்முகம் அவர்களின் ஆதரவாளர்கள் ஒரு 1150 பேர் வந்து அதிமுக வந்து ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சிங்கை ஜி ராமச்சந்திரன், முன்னாள் ஐடி விங் செக்ரட்டரி, அவரும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து அதிமுகவிலிருந்து மக்கள் வெளியேறிட்டே இருக்காங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய, அதிமுக மற்றும் அந்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்க போகிறது. இது அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வரப்போகிற தேர்தலில் இப்போ கிடைக்கிறதுல பாதி சீட்டோ கால்வாசி சீட்டோ கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதை எப்படி கையாள போகிறாருன்னு. நன்றி, வணக்கம்.